ஒரு ஐஸ்கிரீம் கடையில என்னங்க இருக்க முடியும்? வித்தியாசமான சுவைகள்ல விதவிதமான ஐஸ்கிரீம்கள் தான் இருக்கும். ஆனா, அப்படியாப்பட்ட இடத்துல தித்திப்பான ஞாபகங்களையும் சேர்த்து வித்தாங்கன்னா, எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க இந்த கதைய முழுசா கேளுங்க. பன்னி முயலுக்கு வாழ்க்கையே ரொம்ப வெறுமையா இருந்துச்சு. காலையில அலுவலகத்துக்கு போகணும். வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வர்றதுக்கே ராத்திரி ஆயிடும். அந்த அசதியில படுத்து தூங்குறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கும். திரும்பவும் விடிஞ்சிரும். இப்படி ஒரு வட்டத்துக்குள்ளேயே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்த மாதிரி தோணுச்சு. ஆனா பன்னிக்கு வேற வழியே இல்ல. இப்படி ஞாயிற்றுக்கிழமையும் வந்துச்சு. அறையே அலங்கோலமா இருக்கிறத பார்த்துட்டு, சரி இன்னைக்கு உருப்படியா இதையாச்சும் சுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னி அறைய சுத்தம் பண்ண ஆரம்பிக்குது. இந்த சமயம் தாத்தாவோட பழைய ட்ரங்க் பெட்டியும் அதனோட கண்ணுல பட்டுச்சு. வீட்ல இருக்க குப்பைய விட இதுலதான் குப்பை அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல இத சுத்தம் பண்ணணும் அப்படின்னு பெட்டியை திறந்து பார்த்த அதுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா இதனோட பழைய கரை படிஞ்ச சீருடையும் அதுக்கப்புறமா ஒரு பழைய நாணயமும் இருந்துச்சு. அந்த நாணயத்துல அப்படி என்ன இருக்குதுன்னு திருப்பி பார்த்துக்கிட்டு இருந்தப்போ எங்கிருந்தோ வந்த ஒரு அருமையான வாசனை பன்னியோட மூக்க தொலைச்சுது. ஆஹா, என்ன ஒரு அருமையான வாசம்! எங்கிருந்து வருது இது? இப்படியாப்பட்ட வாசனையை இதுவரைக்கும் நான் முகர்ந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்த நாணயத்தோட அப்படியே அந்த வாசம் எங்கிருந்து வருதுன்ட்டு நடக்க ஆரம்பிக்குது. போற பாதையெல்லாம் எப்படி இருக்கு என்னன்னு அது பார்க்கவே இல்லை. அதனோட மனசுல இருந்த ஒரே விஷயம் இந்த வாசம் எங்கிருந்து வருதுங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான். மீதி எதுவுமே அதுக்கு தோணவே இல்ல. ரொம்ப தூரம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த பாதையோட கடைசியில ஒரு பெரிய ஐஸ்கிரீம் கடை இருந்தது. அதனோட வாசல்ல ஒரு மான் மட்டும் நின்னுகிட்டு இருந்தது. பன்னி கையில நாணயத்தோட வந்தத பார்த்த நீமே, ஓ, நாணயத்தோட வந்திருக்க உங்களுக்கு 3 வித்தியாசமான ஐஸ்கிரீம்கள் இலவசம். வந்து எது வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போச்சு. அந்த ஐஸ்கிரீம் கடையில எக்கச்சக்கமான சுவைகள்ல ஐஸ்கிரீம் இருந்தது. எதை எடுக்கிறதுனே பன்னிக்கு தெரியல. சரி, முதல்ல பச்சை வண்ணத்துல அழகா இருந்த ஐஸ்கிரீமை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பிஸ்தா ஐஸ்கிரீம் ஒண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லுச்சு. அந்த பிஸ்தா ஐஸ்கிரீமை எடுத்து வாயில போட்ட அடுத்த நொடி அதுக்கு பழைய ஞாபகங்கள் வர ஆரம்பிச்சுது. கண்ணை மூடின அடுத்த நொடி பன்னியும் தன்னோட சின்ன வயசு சிநேகிதனான சின்னாவும் தான் அதனோட மனக்கண்ணுல தெரிஞ்சாங்க. ஆனா பன்னியும் சின்னாவும் அப்ப ரொம்ப குட்டியா இருந்தாங்க. சின்னா ஒரு ஓநாய். ஓநாயும் முயலும் சிநேகமா இருக்க முடியுமான்னு பள்ளிக்கூடத்துல இருந்த அத்தனை பேர் கேட்டாலும் நட்புக்கே உதாரணமா இவங்க 2 பேரும் இருந்தாங்க. மழையில விளையாடுறது, ஒன்னா படிக்கிறதுன்ட்டு இவங்க சேர்ந்து இருக்காத நாட்களை விரல் விட்டு எண்ணிரலாம். ஆனா சின்னாவோட அப்பா வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுனால சின்னாவும் பன்னியும் பிரிஞ்சுட்டாங்க. இது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்த அடுத்த நொடி டக்குன்னு கண்ணை திறந்தது பன்னி. பார்த்தா ஐஸ்கிரீம் காலியா இருந்தது. சரி, அடுத்தது என்ன சுவையில தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ பிங்க் வண்ணத்துல ஒரு ஐஸ்கிரீம் இருந்தது. சரி, இன்னைக்கு இத பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஸ் ஐஸ்கிரீமை வாங்குச்சு. அத சுவைச்ச அடுத்த நொடி திரும்பவும் பள்ளிக்கூடத்து சம்மர் ஹாலிடேஸ்க்கே போயிடுச்சு. ஏன்னா எப்பவுமே பரீட்சை முடிஞ்சிருக்கிற லீவ்ல அம்மா கிட்ட திட்டு வாங்குறதே பன்னிக்கு வேலையா இருக்கும். ஒரு நாள் அம்மா கிட்ட ஆசையா எனக்கு இனிப்பு பண்ணி தர்றீங்களா அப்படின்னு கேட்டுச்சாமா. அவனோட அம்மாவோ, நீ எத்தனை சாப்பிட்டாலும் பத்தாதுன்னு தான் சொல்லுவ, உனக்கு வேணும்னா நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, உங்ககிட்ட நிரூபிக்கிறதுக்காகவே நான் இன்னைக்கு ஐஸ்கிரீம் பண்ண போறேன், அதுவும் ரோஸ் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு கை நிறைய ரோஸ போட்டு ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சுது. ஆனா பன்னினால ஐஸ்கிரீம் பண்ண முடிஞ்சா உலகம் என்னத்துக்கு ஆகுறது? ஐஸ்கிரீம் சொதப்பி கூழ் ஆயிடுச்சு. அம்மா கிட்ட திட்டு பயங்கரமா வாங்குச்சு. ஆனா அந்த திட்டுலயும் ஒரு சுவாரஸ்யம் இருந்துச்சு. புதுசா ஒண்ணு செஞ்சிருந்தது. இது ஞாபகத்துக்கு வரப்போ சிரிச்சுக்கிட்டே கண்ணை திறந்திருந்தது. இப்போ 2வது ஐஸ்கிரீமும் காலி. கடைசியா என்ன ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு ஆர்வமா தேடிக்கிட்டு இருந்தப்போ வெள்ளை கலர்ல இளநீ ஐஸ்கிரீம் இருந்தது. அந்த ஐஸ்கிரீம்ல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்ட்டு அதை சுவைச்ச அடுத்த நொடி அந்த ஐஸ்கிரீம் வண்ணத்திலேயே நல்ல பூவாட்ட வெள்ளை கலர்ல இருந்த தன்னோட தாத்தா முயல் ஞாபகம் தான் பன்னிக்கு வந்துருச்சு. தாத்தான்னா அதுக்கு அவ்வளோ பிடிக்கும். சின்ன வயசுலயே பன்னிக்கு கதை சொல்றது,
பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வர்றது, சாப்பாடு ஊட்டி விடுறதுன்னு தாத்தா தான் பன்னிக்கு எல்லாமே. ஆனா, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அவர் தவறிட்டாரு. ஞாபகமா தாத்தாவ யோசிச்சா மனசு கஷ்டமா இருக்குன்ட்டு, அதுக்கப்புறமா தாத்தாவ பத்தி யோசிச்சதே இல்ல பன்னி. ஆனா இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த தாத்தாவோட ஞாபகம் மனசு முழுக்க 1000 புஸ்வானத்த கொளுத்துன மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. 3 ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் பன்னி முயலுக்கு தோணுச்சு. சின்ன வயசுல ஓநாய் கிட்ட நண்பனானதுல இருந்து அம்மா கிட்ட நிரூபிக்கிறதுக்காகவே செஞ்ச ஐஸ்கிரீம் வரைக்கும் எல்லா தடவையுமே புதுசு புதுசா மனசுக்கு சரின்னு பட்ட ஒரு விஷயத்த செய்யறப்போ சந்தோஷத்தை அது உணர்ந்துச்சு. அதுல இருந்து கிடைச்ச அனுபவங்கள் கசப்பானதா சுவையானதா இருந்தா கூட அத பத்தி கவலைப்பட்டதே இல்ல. ஆனா வேலைதான் வாழ்க்கைன்னு ஆனதுக்கு அப்புறமா வாழ்க்கைய ரசிக்கிற மனநிலையும் இல்ல, ரசிக்கிறோமா இல்லையான்னு யோசிக்கிறதுக்கு நேரமும் இல்ல. வாழ்க்கையும் வேலையும் அப்படியே தான் இருக்கு. பார்க்குற என்னோட கண்ணோட்டத்துல மாற்றம் வந்தா, வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் அழகாகும்னு நம்புறேன். அப்படின்னு யோசிக்கிற நேரம், அந்த ஐஸ்கிரீம் கடையும், அந்த கடையில இருந்த மானும், ஏன் நம்ம பன்னி முயல் புடிச்சுக்கிட்டு இருந்த அந்த நாணயமும் டக்குன்னு மறைஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறமா பன்னி வீட்டுக்கு வந்துட்டு, தன்னோட பழைய நண்பனுக்கு இமெயில் அனுப்பிச்சுது. திரும்பவும் தாத்தாவோட பழைய புகைப்படத்தை தேடி பிடிச்சு செவுத்துல இப்ப அழகா மாட்டுச்சு. இந்த தடவை சரியான ரெசிபி எல்லாம் பார்த்துட்டு ஐஸ்கிரீமை திரும்ப செஞ்சு அசத்துச்சு. வாழ்க்கையும் இதே மாதிரிதாங்க. சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்கிற மனநிலை வந்துட்டாவே வாழ்க்கை இன்னும் அழகா இருக்கும். இந்த மாதிரி தித்திப்பான சுவையான கதைகளை கேட்க நம்ம சேனல் காஃபார் கதைய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.